ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கலையாத கனவு ஏதோ ஓரளவுக்கு நல்லா போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸுமே நல்லா இருந்துச்சு. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு நான் குடுத்தேன்னு நெனைக்கிறேன் அந்த ஸ்டோரியில. பட் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. எனிவேஸ் அந்த ஸ்டோரிக்கும் நீங்க ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ நாம புது ஸ்டோரி பார்க்க போறோம். அந்த ஸ்டோரிக்கும் நீங்க உங்க சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் குடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்க குடுப்பீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, நம்ம நியூ ஸ்டோரி கேட்போமா? ம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னன்னா, ப்ளீஸ் நான் ஆஃபீஸ்லேருந்து வரவே ரொம்ப லேட் ஆயிடுது. அ என்னால டெய்லியும் ஸ்டோரி போட முடியாது. ஐ அம் ரியலி சாரி. எனக்கு புரியுது. பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டோரி போடுறேன். ஓகேவா? ரொம்ப ஹெவி ஒர்க்குங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. பட் ஷூரா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க நம்பிடாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியல சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்ட்டு. பட் நான் ட்ரை பண்றேன் சரியா? ப்ளீஸ் உங்க சைட்ல இருந்து எல்லாரும் இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டோரி போடுறதுக்கு எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, நாம நியூ ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஆ எல்லாருமே நியூ ஸ்டோரிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம நியூ ஸ்டோரிக்குள்ள போலாம். என் விழிகளில் அவள் இதான் ஸ்டோரி, நியூ ஸ்டோரி டைட்டில். ஓகேவா? சரி, நம்ம இப்போ ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு நான் தேவையில்லாம 3 to 4 மினிட்ஸ் பேசிட்டு இருக்கேன். பட் ப்ளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகேவா? சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல். எஸ், ஸ்கூல்ல இருந்து தான் நம்ம இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஒரு சிலரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மெயினான பர்சன் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக 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 அப்படியே ஃப்ளோவில் அவங்கள உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயினாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் 11th ஜாயினிங். ஓகேவா? எல்லாருக்குமே 10th முடிஞ்சு 11th புது பசங்க அந்தந்த கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. வேற வேற ஸ்கூல்லேருந்து இங்கே வருவாங்க. இந்த ஸ்கூல்லேருந்து வேறவங்க போகிறவங்களும் போவாங்க. ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆனதும் அந்த ஒரு ஹாப்பினஸ் எல்லாருக்கும் இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்கூல் லைஃப்பும் பிடிக்கும், காலேஜ் லைஃப்பும் பிடிக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கூல் லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என் ஸ்கூல் லைஃப் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒரு 7 பேர் கேங்கு. நாங்கள் வேற லெவல் என்ஜாய் பண்ணோம். சாரி, அந்த கதை வேணாம், விட்டுருவோம். சரி, இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒருத்தங்களும் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் கிளாஸஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங்ஸ் இருப்பாங்க, புதுசாக வருவாங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்து அந்த ஸ்கூலுக்கு அந்த கிளாஸஸ்க்கு அவங்க தான் கிங்கு அந்த மாதிரி. ஏன்னா அங்கேயே அவங்க இருந்து படிச்சிருக்காங்க. அதனால அந்த ஸ்கூல் பற்றி எல்லாம் தெரியும். அவங்களோட சேட்டைகள், வாழுத்தனம் எல்லாமே இருக்கும் இல்லையா? புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம், பயம் அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஒரு ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு தயங்கிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட பேசலாமா, பேச வேணாமா அப்படின்னு தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூலில் நார்மலாக இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிளாகி உட்காந்துப்பாங்க. ஏன்னா 10th முடிச்சதுக்கப்புறம் தெரியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, நான் அந்த குரூப் இருக்கிறேன்டி, நீ அதே குரூப் பேர், நம்ம 2 பேரும் அதே எடுத்துருவோம், இதே எடுத்துருவோம். இப்படி எல்லாமே டிஸ்கஸ் முடிஞ்சு அவங்க தெரிஞ்சு தான் அட்மிஷனே போடுவாங்க. வேறு ஸ்கூலுக்கு போகிறவங்க நல்லா படிக்கிற பசங்க அவங்களும் பிடிச்ச பட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சிலர் வந்து பேரண்ட்ஸ் கம்பல்சரியில், ஏன்னா பசங்கன்னா இப்படி அந்த மைண்ட் செட்டுக்கு எப்படி இருக்கும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தானே இருக்கும். ஸோ பேரண்ட்ஸுக்கு தெரியும் இல்லையா எந்த குரூப்பு பெட்டரான குரூப்பு, இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு. ஸோ அவங்க வந்து சில குரூப்பில் வந்து தூக்கி போட்டுருவாங்க, சில குரூப்பில் வந்து பிள்ளைங்களோட விருப்பத்துக்கே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க 11th பி கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 11th என்ன குரூப் வச்சுக்கலாம்? உங்களை யாராவது ஃபேவரட் குரூப் ஏதாவது இருக்கா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன குரூப்பே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதனால. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் உங்களுடைய கிளாஸஸ்ஸு நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது கூட இமேஜினேஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நான் இவங்களுக்கு கொடுத்துருக்க குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? 11th கம்ப்யூட்டர் கிளாஸ். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ஜாலியாக அரட்டை. ஃபஸ்ட் டே கிளாஸஸ்ஸு புக்ஸே திறந்துருக்க மாட்டாங்க, அரட்டை தான். லீவில் என்னென்ன பண்ணா, என்ன பண்ண, ஏது பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கலாட்டை தான் போயிட்டுருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்னா
10th முடிச்சு லீவுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹாப்பினஸ். ஸோ அப்படி போயிட்டுருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளாஸஸ்ல மெயின் ப்ளஸ் நம்மளுடைய ஹீரோயின் அவங்க தான். அவங்க பேரு ஜனனி. அப்பா! இவ்ளோ நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் ஹீரோயின் பேரையே குடுத்துருக்கீங்களா? அப்ப சரிதான். ஓகேவா? சரி நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓகேவா? ஜனனி அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்மளுடைய ஸ்டோரிக்கு மெயின் கேரக்டர். ஓகே. அந்த கிளாஸ்லயும் கொஞ்சம் வாலுத்தனம் இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து அதே ஸ்கூல்ல படிச்சவங்க. கொஞ்சம் வாலுத்தனம், சேட்டை எப்படி இருக்கும்? அவங்கள பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் ஷார்ட்டாவும், ம் மாநிற கலர்ல, ஆ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருப்பாங்க. ஆனா, வாய் மட்டும் காது வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாரி. நல்லா பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு நார்மலா ஸ்கூல் டேஸ்ல எல்லாருக்குமே வாய் காது வரைக்கும் தான் இருக்கும். பட் இவங்க ரொம்ப ஜாலி டைப். எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எல்லாம் உண்மைதான். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டாங்க. அட் த சேம் டைம்ஸ் யார் நீ என்ன கொஞ்சம் ரவுடித்தனம் மாதிரி இருக்கும். ஆனா ரவுடி கிடையாது. நல்ல பிள்ளை. ஓகேவா? ஸோ எல்லார்கிட்டயும் வாலண்டரியாவும் போய் பேச மாட்டாங்க. ஆனா, கொஞ்சம் சேட்டை நெறையவே இருக்கும். அதே கிளாஸ்ல படிச்சு அதே வந்திருக்கனால கொஞ்சம் திமிரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபேமிலி அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி இப்படி எல்லாருமே இருக்காங்க. ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டோரி தானே! காசா, பணமா? ஆ இருந்துட்டு போட்டும். ஃபேமிலி தானே! சரி இந்த பொண்ணு ஒரே பொண்ணு. இந்த பொண்ணுக்கு ஒரு 2 இல்ல 3 அண்ணன் வச்சுக்கோங்க. இதான் கடைக்குட்டி. கடைக்குட்டினாலே வீட்ல மட்டும் இல்ல, அந்த சேட்டை ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து எப்பவும் இருக்கும். அந்த சேட்டை. ஏன்னா கடைக்குட்டிங்கிறதால பேரண்ட்ஸ் ரொம்ப செல்லம் குடுத்து வளர்த்துருப்பாங்க. அதனால அந்த சேட்டை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட்டா? சரி இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஏய் அப்படி, இப்படி, அது, இது அப்படிங்கிற மாரி 4த் டெஸ்க் தான். அடாவடி பண்றவங்க எல்லாம் 4த் டெஸ்க் தான் இல்ல அப்படின்னு நினைக்க வேணாம். நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் 4த் டெஸ்க் இருப்பாங்க. ஹைட்டு கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாலும், அங்க இருக்கிற பிள்ளைங்கள விட இவங்க கொஞ்சம் ஹைட்டு. ஸோ அவங்க 4த் டெஸ்க்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. சரின்னு பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிடும். உடனே என்ன பண்ணுவாங்க ஜனனி அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுட்டு, "இங்க பாருங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பேரையும் கேட்காதீங்க. நான் மறந்துருவேன். அதனால நான் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேம் மட்டும் தான் சொல்லுவேன். ஓகேவா?" ஸோ போக போக தான் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆட் ஆவாங்க. ஸோ நான் அப்போ அந்த பேரை சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான். இவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு, "வா போர் அடிக்குது நம்ம வெளில போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில போவாங்க. ஸ்கூல்ல எப்படி அங்கங்க செவுரு, முட்டுக்கட்டை, மரத்துக்கு அடியில இந்த மாரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டேஜ் இந்த மாரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே ஓப்பனிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு அட்மிஷன் நடந்துகிட்டும் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் அங்கங்க டேபிள் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு டேபிள்ல இவங்க போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, போற வர பிள்ளைங்கள கலாய்க்கிறது. சீனியர் அவங்க சீனியராமா ஜூனியர் அதாவது 10த் இந்த மாரி இருக்கவங்கள கூப்பிட்டு கலாய்க்கிறது. இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. "எந்த கிளாஸ் நீ? என்ன படிச்சுட்டு இருக்க?" ஆ இந்த மாரி சேட்டையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி சேட்டை பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு இன்னொருத்தவங்க அவங்க கிளாஸ்ல இன்னொரு ஃப்ரெண்டு ஓடி வந்து, "ஏய் என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படி சொல்லி கேட்பாங்க. "ஏய் கிளாஸ் ரூம் போர் அடிக்குதுடி. அதனால தான் இங்க உட்காந்துருக்கேன்." "ஏய் உனக்கெல்லாம் கிளாஸ்ல எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போயிட்டு இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "என்ன நீ இப்படி இருக்க? நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியுமா?" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 பேருக்கு மேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன இப்போ?" "ஐயோ! உனக்கு புரியவே மாட்டேங்குது ஜனனி. நீ அவங்கள வந்து பாரு" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் இப்ப எதுக்கு தேவையே இல்லாம புதுசா ஜாயின் பண்ண பொண்ணுக்கு இவ்ளோ பில்டப் குடுத்துட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னதும், "நானா? நீ பார்த்தன்னா நீ என்ன விட பயங்கரமா பில்டப் குடுப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "உன்ன அளவுக்கெல்லாம் நான் கிடையாது. நான்லாம் யாருக்கும் பில்டப் எல்லாம் குடுக்க மாட்டேன். ரெஸ்பெக்டும் குடுக்க மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் ஜனனி நான் சொல்றது நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? அந்த பொண்ண நீ பார்த்த அப்படின்னா உனக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "பிடிக்குமா? அடிச்சேன்னா அவ்வளவுதான். ஒழுங்கா ஓடிடு. இந்த புதுசா ஜாயின் பண்ண பிள்ளைங்கள பத்தியெல்லாம் என்கிட்ட வந்து நீ ஓவரா பில்டப் எல்லாம் குடுத்துட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் நீ இடத்த காலி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண திட்டுது. "இருடி இரு நீ கிளாஸ்க்கு தானே வருவ. நீ அந்த பொண்ணு கூட அந்த பொண்ண பார்த்தது ஆன்னு வாய பொளப்பல்ல அப்ப பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆன்னு வாய பொளக்காம பெரிய ரதி அவங்க வர்றாங்க. அவங்க வர்றத பார்த்து நாங்க வாய பொளக்க போறோம். "போடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. நீ வா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் எப்பயும் போல அரட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் ஆயிடும். அப்ப அவங்களுக்கு, "என்ன இவ வந்து ஓவரா பில்டப் குடுத்துட்டு போறா. யாரா இருக்கும்?
போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரிடி வா போகலாம் அப்படி அவங்களுக்குள்ள மனசு வச்சுட்டு சரி வாடி போகலாம் கிளாஸ்க்கு கிளாஸ்ல தான் ஒண்ணுமே இல்லையே போர் அடிக்குது இல்ல அப்படியே அங்க போய் என்ன பண்ண போறேன் இல்ல எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்காந்துருக்கு இங்கேயும் போர் அடிக்குதுவா அங்க போகலாம் இல்ல நம்ம இங்கே இருக்கலாம் ஜனனி எங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு போன பில்டப்ல அந்த அவங்க யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை மரியா இல்லையா நான் கிளாஸ் ரூம் போனேன் என்ன அந்த பொண்ணை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவ்வளவு சீன் எல்லாம் அந்த பொண்ணு கிடையாது நீ வா நம்ம கிளாஸ்க்கு போலாம் அப்படி யாருன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்ப்பாங்க அவ்வளவு சீன் இல்லைன்னு சொல்றேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளாஸ் ரூமுக்கு போவாங்க இதுதான் இந்த ஸ்டோரியோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் இதுக்கப்புறம் போக 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 எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம கேட்போம் ஸ்டோரி கேட்டுட்டு நியூ ஸ்டோரியோட ஹாப்பியோட என்ஜாய்மெண்ட்டோட நிம்மதியா எல்லாரும் படுத்து தூங்குங்க